எனது பிரியமிக்க தாய்மார்களே, பெரியோர்களே, அழுக்காறு உடையோர் அகிலத்தையே ஆளுகிற பேராசை கொண்டோர் ஆயுதம் ஏந்தி அடுத்த நாடுகளை கைப்பற்றி அதிகாரம் செய்து பேரரசனாக வாழ்வாங்கு வாழலாம் என கனவு கண்டோர் இறுதி காலத்தில் எவ்வளவு சோகமாக, கேவலமாக, மிகவும் கொடூரமாக அனுபவித்தார்கள் என்பதை வரலாற்றில் ஆர்வமுள்ளவர்கள் நிறையவே தெரிந்து வைத்திருப்பார்கள். ஜாதி, மத, இனவெறிகளை உச்சத்திலே வளர்த்தெடுத்து இம்மண்ணுலகை ஆளப்பிறந்தவன் தானே என்று இராணுவ சர்வாதிகாரியாக வலம் வந்த இத்தாலிய முசோலினி, ஜெர்மனிய ஹிட்லர் என்கின்ற உலக பேரழிவு சக்திகளினுடைய வீழ்ச்சியை கொஞ்சம் விரிவாகவே முதல் அத்தியாயத்திலே நாம் அறிந்தோம். இந்த மண்ணுலகில் பிறந்த கொடும் பாவிகளுடைய கொலைக்களம் குருதியும் உரைகின்ற கொடூரம் நிறைந்ததாக முடிவுற்றது என்பதை நாம் அறிந்தோம். அதே சமயம் அன்பையும் கருணையும் அனைவருக்கும் வாரி வழங்கி துன்பமில்லாத பெரு வாழ்வும் இறையருள் பெற்று விண்ணகத்தை ஆதி மூலனுடைய பாத மலர்களை சென்றடையும் புண்ணிய நெறிகளையும் எடுத்து கூறிய தேவ மைந்தனுடைய விதி முடிவு எவ்வாறு இருந்தது என்பதையும் கொஞ்சம் கவனிப்போம். அரிய அற்புதங்கள் பல செய்து நேரிய வழியில் நீங்காது தொடர்ந்து சீரிய சிந்தனையில் நீதி வலுவாத நெறிமுறைகளை பயிற்றுவித்து நீண்ட நல்வாழ்விற்கு வழிகாட்டிய தேவகுமாரன் இயேசு சிலுவையிலே அறைந்து படுகொலை செய்யப்பட்ட பாதகச் செயலை வரலாற்றில் இறுதி காலம் பஸ்கா பண்டிகை, எகிப்திலே அடிமைப்பட்டு வாழ்ந்த யூதனுடைய விடுதலை திருவிழா, 7 நாட்கள் கோலாகலமான கொண்டாட்டங்கள், தான் தன்னை படைத்த ஆண்டவனிடம் சேருகிற காலம் நெருங்கிவிட்டதாக இயேசு தெளிவாகவே உணர்ந்திருந்தார். அன்று மாலை பொழுது தன் பிரியமான சிஷ்யர்களுடைய கால்களை எல்லாம் கழுவினார். அனைவருக்கும் மாலை உணவை படைத்தார் இயேசுபிரான். இனிய குரலால் இங்கித வார்த்தைகளை பகன்றார். எனது உயிர்நிமினிய சகோதரர்களே, நீங்கள் என்னை போதத்து நாயகன் என்றே அழைப்பீர். ஆண்டவனும் நானே, அவர்தம் போதகனும் நானே. உங்கள் பாதங்களை கழுவுகின்ற காரியம் செய்ததும் நான் தான். அப்படியென்றால் உங்களது வருங்கால கடமைகளை உணருங்கள். அனைத்து மக்களுக்கும் ஊழியனாக இருந்து கடமையாற்றுங்கள். அதுவே நான் சொல்லுகின்ற செய்தி என்றார். எங்கனுமே ஊழியர்கள் தலைவனுக்கு மேலானவர்கள் இல்லை. நான் இறைவனால் அனுப்பப்பட்ட ஊழியன். எனது தலைவனுடைய கட்டளையை அமுல்படுத்துகிற கடமை நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது அவரை சென்றடைகிற நேரம் இதோ அருகாமையில் வந்துவிட்டது என்றார். தனது முடிவை அவரே அறிவித்தது ஆச்சரியந்தான். அவர் அதை தெளிவாக அறிந்திருந்தார் என்பதுதான் உண்மை. தன் கையால் அப்பத்தை எடுத்து தந்தை தனை தொழுது 2 கூறாக பிட்டு வைத்தார். இது என் உடலாம், எல்லோரும் உண்ணுங்கள் என்றார். திராட்சரச கிண்ணத்தை தந்து இயேசு இது என் இரத்தம்தான், எல்லோரும் பருகுங்கள் என்றார். கடவுளுடைய மைந்தன் சொல்லி முடிக்கும் முன்பாகவே 30 வெள்ளிக்காசுகளுக்கு ஆசைப்பட்ட அவருடைய சீடன் யூதாஸ் இயேசு இருக்கிற இடம் அறிந்து குருக்களும் தீய வேதரும் திரட்டிய ஆட்களும் படை வீரர்களும் தடி, கத்தி, அம்புகள் சகிதம் தாங்கி அங்கே வந்து விட்டார்கள். மடை திறந்த வெள்ளம் போல பாய்ந்து வந்த பகைவர்களை பார்த்ததுமே தேவமகன் புன்முறுவலோடு வாருங்கள் என்று வரவேற்றார். எவருடலை கட்டியணைத்து மண்டியிட்டு பாதங்களை முத்தமிட்டு தலையசைப்பேனோ உடன் பாய்ந்து வந்து நீங்கள் அவரை பிடித்து கொள்ளுங்கள், பாக்கி காசு என் கையிலே கொடுத்து விடுங்கள் என ஆய வார்த்தை கூறி அல்லவா அந்த யூதாஸ் அவர்களை அழைத்து வந்திருந்தான். பகைவர்கள் அனைவரும் திரண்டு நின்றார்கள். நாதன் முன் மண்டியிட்டு யான் நலமே தேவகுமாரா வாழ்க குருவே என்று உரைத்து ஓரக்கண்ணால் தூதனுப்பியவன் முத்தமிட்டான். காசுக்கு காட்டி கொடுக்கிற துரோகத்தை கச்சிதமாகவே முடித்தான். காட்டி கொடுத்த கயவனுடைய யூதாசனுடைய கரம் பற்றி அவன் தோளிலே கை போட்ட அந்த தூய தேவ மைந்தன் புன்முறுவலோடு பொழிகின்றார். அன்புடைய நண்பனே, முத்தமிட்டு அடையாளம் கூறினாய். உன் நலன் காக்க, உன்னுடைய எதிர்கால வாழ்வு சிறக்க நான் ஆண்டவனை வேண்டுவேன். கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாராக. அடுத்து 3 நாட்கள் கடந்தன. ஆளுகின்ற ஏரோது பிலாத்தும் ஆணவ பரிசேயர்களும் இயேசுவிற்கு தண்டனையை பிரகடனம் செய்தார்கள்.
கொடும் சாட்டையால் அடித்தார்கள். அவர் சால்வையை நீக்கினார்கள், வெற்றுடலாய் நிறுத்தினார்கள், நெடும் தூணொன்றிலே சாய்த்தார்கள், கால் உடல் தலையெல்லாம் பிணைத்தார்கள். அந்த ஈன உடலை சிலுவிலே அறைந்திட்டு உயிர் போக கொல்லுங்கள் என்று உரத்த குரலில் கட்டளையிட்டார்கள். காட்டிக் கொடுத்த யூதாசுக்கு செய்தி சேர்ந்தது. மின்னல் போல வந்த செய்தி காதிலே புகுந்து இதயத்தை சுட்டெரித்தது. ஐயோ, தவறிழைத்து விட்டேன். தேவ மைந்தனுக்கு மரணம். நான் செய்தது தவறு. நான் மிகப்பெரிய ஒரு பாவி மைந்தனாகிவிட்டேன். கயமையினுடைய கூலி இதோ இந்த 30 வெள்ளிக்காசுகள் கையிலே எடுத்துக்கொண்டு ஓடினான். தலைமை ஆச்சாரியார் இருந்த அந்த சபையில் நடுவிலே போய் நின்று மண்டியிட்டான். நான் பாவியானேன். குற்றமில்லாத இயேசுவை கொலை செய்ய காரணமாகிவிட்டேன். அவர் தேவனின் குமாரர். அவர் ஒரு நீதி தேவன், எந்த குற்றமும் அறியாதவர். எனவே உங்களுடைய தீர்ப்பை திரும்ப பெறுங்கள் என்று மன்றாடி கெஞ்சினான். யூத தலைவர்களோ உறுதியான வார்த்தைகளில் எக்காலமாக சிரித்ததற்கு பிறகு கூறுகிறார்கள், எங்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, தீர்ப்பு திரும்பாது என அறுதியிட்டுரைத்தார்கள். கண்கள் சிவக்க, ஓ ஆண்டவரே என கத்தியவன் கூலியாக கிடைத்த அந்த 30 வெள்ளிக்காசுகளை தேவாலயத்திலே அவர்கள் மீது வீசி எறிந்தான். வெங்கோபத்தோடு வீடு திரும்பினான். சுயமாக தூக்கிலே தொங்கினான். உயிரை மாய்த்து கொண்டான். சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் மரணமும் 3 நாட்கள் கழித்து உயிர்த்தெழுந்த சம்பவமும் இந்த உலகம் அறிந்ததுதான். வாழ்க்கை என்பது ஓடுகிற நதியைப் போல நகர்கிற வரலாறு. ஒரே முறை தவறிழைத்தாலும் அதற்குரிய விளைவிலே இருந்து எவன் ஒருவனாலும் தப்பிக்க முடியவே முடியாது. எனவே ஒவ்வொரு வினாடியும் தன் செயலுக்கான நீதியை மனப்பூர்வமாக ஒருவன் சோதித்து கொண்டே இருப்பான் என்று சொன்னால்தான் அவனுடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கையாக, துயரமில்லாத வாழ்க்கையாக அமையும். தினம் இரவு தூங்குவதற்கு முன்பு ஒரு கணம் அன்றைய நாளெல்லாம் செய்திட்ட காரியங்களை மனசாட்சியின் முன்பு எடை போட்டு பாருங்கள். அன்பார்ந்த பெரியோர்களை, தாய்மார்களை, உயிர் போனால் உடன் வருவது புண்ணியம் மட்டும்தான். காது அருந்த ஊசியும் வாராதுகான் உன் கடவுளிக்கை என்பது பட்டினத்தாருடைய பாடல். பிறகு எதற்கு அதிகார சண்டைகள், ஆணவ படுகொலைகள், நாடு பிடிக்கின்ற இராணுவ சண்டைகள், உள்ளூரில் இருந்து உலகளாவிய அளவில் போட்டிகள், பொறாமைகள், அடுத்து கெடுக்கிற மிருக புத்திகள் அத்தனையும் அர்த்தமற்றவை என்பதை வாழ்க்கையினுடைய நிதர்சனமான உண்மையை புரிந்து கொள்கின்றவர்களுக்கு அது தெளிவாகவே தெரியும். எனவே அன்பார்ந்த பெரியோர்களை, தாய்மார்களே, இதோ இன்னும் இருக்கிறது. அடுத்த பத்தியிலே புத்த பிரான் பற்றி, மகாத்மா காந்தி பற்றியும் அறிந்து கொள்ளுவோம். நன்றி, வணக்கம்.